ஹாய், ஆஃப்டர்நூன் என்ன குக் பண்ணேன்னு சொல்லி பார்க்கலாம். கறி கடைக்கு போய் கறி வாங்கிட்டு வந்துட்டேன். குக்கரில் விசிலுக்கு வச்சுட்டு சாப்பாடுமே அடுப்பில் வச்சிட்டேன். கிரேவி செய்ய எண்ணெயில் பட்டை, லவங்கம், ஏலக்காய், கருவேப்பிலை, பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுடணும். நெக்ஸ்ட் தக்காளி சேர்த்து நல்லா மசிற அளவுக்கு வணக்கி விட்டு மசாலா மிக்சியில் அரைச்சிருவேன். மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மட்டன் மசாலா எல்லாமே சேர்த்து மிக்சி ஜார் லேசாக அலசி ஊற்றி நல்லா வணக்கிக்கிறேன். அப்புறம் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்திக்கலாம். கூடவே கரம் மசாலாவும் சேர்த்திக்கிறேன். இந்த மாதிரி அரைச்சி ஊற்றும் போது இந்த பாக்கெட் மசாலா நரநரன்னு இருக்காது. அப்புறம் வேக வச்ச கறியை போட்டு நல்லா லோ ஃப்ளேம்லேயே நல்லா வணக்கி விட்டுக்கலாம். கறி நல்லா வெந்தனால அந்த மசாலா இறங்கிறதுக்கு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் ஒரு 10 மினிட்ஸ்க்கு. ஸோ இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நான் வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டேன். ஸோ இப்போ சுக்காக்கு சேம் அதே தான். அதுலேயே பெப்பர் மட்டும் நல்லா எக்ஸ்ட்ரா போட்டு சுருள நல்லா வணக்கணும். அந்த கிரேவி மாதிரி இருக்கு இல்லையா, அது நல்லா சுண்டி வரணும். ஸோ இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா ஃப்ரெஷ்ஷாக கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்து நல்லா வாசமாக இருக்கும். ரசத்துக்கு செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ரசமோட ரெசிபி நான் என்னோட சேனல் பிளேலிஸ்ட்டில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் இதுதான் இன்னைக்கு ஆஃப்டர்நூன் சமைச்சா ஒயிட் ரைஸ், சுக்கா, கிரேவி, ரசம். நீங்கள் என்ன சமைச்சிங்கன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.